தெரியலையே. யாரு வரா? ஐயோ, அண்ணி பயப்படாதீங்க, நான் தான். நீயா சக்தி? அப்பா, கொஞ்ச நேரத்துல எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அனுஷ்காவா நடிச்சீங்களே, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். விடு சக்தி, இதுல என்ன இருக்கு? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரி, ஏன் இவ்வளவு நேரம்? நேத்து நைட்டு போனவ இப்பதான் வர. அண்ணி, உங்களை இங்க அனுஷ்காவா நடிக்க வச்சுட்டு நான் வெளியில போனப்போ சில ரவுடிங்க என்ன கடத்திட்டாங்க அண்ணி. கடத்திட்டாங்களா? யாரு? வேற யாரு? எல்லாம் உங்க அம்மா ஏற்பாடு பண்ண ஆளுங்களா தான் இருக்கும். இந்த உலகத்துல நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உங்க அம்மா மட்டும்தான் அண்ணி. சாரி அண்ணி, உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்டயும் நான் தப்பா சொல்றேன். நீ என்ன வேணும் நான் சொல்ற, அவங்க செய்யறதானே சொல்ற. யாரா இருந்தாலும் அவங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். என்ன பண்றது? எங்க அம்மா திருந்தினா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி தப்பிச்ச? கோதாவரி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதுவும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அந்த விஷயத்தை நியாயமா பாட்டுக்கு தான் கொடுத்திருக்கணும். மனுஷியா அதெல்லாம்? ச்சே, ஏண்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தோன்னு இருக்கு. என்ன நீ பண்றது? கடவுள் 5 விரலையும் ஒரே மாதிரி படைக்கிறது இல்லையே. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க தானே செய்யுது. சில வீட்ல வெளியில தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். சக்தி, நீ மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் இப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிற? பழகி போயிடுச்சு அண்ணி. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்னு சொல்றதை விட கத்துக்க வச்சாங்கன்னு தான் சொல்லணும். சரி சக்தி, நீயும் சிவானனும் எதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்க? அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு என்ன பிடிக்கல அண்ணி. நான் தான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போராடினேன், எப்படியாவது மாமா மனசு மாற மாட்டாரான்னு. ஆனா அவர் என்னை விட்டு எப்படா போவேன்னு துடியா துடிச்சிட்டு இருந்தாருன்னு அவர் என்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவர் மனசை மாத்த நான் போராடிட்டு தான் இருந்தேன். இப்பவும் போராடுறேன். ஒரு பக்கம் என் அம்மா பாட்டியோட டார்ச்சர், இன்னொரு பக்கம் என் அண்ணன் உன்னை விட்டு போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது. நீ எப்படி சக்தி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்ற? எல்லாருமே ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆனா நீ இலக்கு என்னன்னே தெரியாம ஓடுறியே. நீ பண்ற முயற்சி எல்லாமே வீணா தானே போகுது. இல்ல அண்ணி, என் முயற்சி வீணா போகல. உங்க அண்ணனுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. சரி, அப்புறம் எதுக்கு இந்த போராட்டம்? இல்ல அண்ணி, அவருக்கு என் மேல காதல் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது அவர் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காரு. அந்த சிக்கலுக்கு காரணம் உங்க அம்மா தானே எனக்கு தெரியும். ஆனா அது என்ன சிக்கல், எதை வச்சு உங்க அம்மா அவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நான் ஈஸியா மாமாவை அதுல இருந்து காப்பாத்திடுவேன். கவலைப்படாத சக்தி, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். என் சிவானனை மட்டும் எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திரு. பாவம் எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்து உண்மையான பாசத்தை அதை அனுபவிச்சதே இல்லை.
நானும் சரி சுந்தரனும் சரி எப்பவுமே சிவா அண்ணன் மேல பாசமா தான் இருப்போம். ஆனா எங்களை விட எங்க அண்ணனுக்கு உன்னோட பாசம், உன்னோட அரவணைப்பு வேணும் சக்தி. தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டோம் எங்க சிவானனை மட்டும் நீ விட்டுறாத. கவலைப்படாதீங்க அண்ணி, கண்டிப்பா உங்க அண்ணனை நான் கைவிட மாட்டேன். மா, இப்ப எதுக்கு நீ தர தெய்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்க? போயும் அந்த சமையல்கார குடும்பம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. அதுவும் இல்லாம அந்த சமையல்காரி கால்ல நான் போய் விழணுமா? என்ன கொழுப்பு இருக்கும்? நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன? இந்த நாகலட்சுமி பேரை கேட்டாலே படையெடுக்கிற நாக கூட அப்படியே நடுங்கும். 10 பைசாக்கு கூட பெறாத குடும்பம் அந்த பிச்சைக்கார குடும்பம். என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ச்சே, என்னால இந்த அவமானத்தை தாங்கவே முடியலம்மா. அம்மா, சும்மா அதையே நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். விடுமா. எப்படி சுபத்ரா சும்மா விட சொல்ற? அவ என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு கூட அதுக்கு ஒரு தராதரம் வேண்டாம்? எந்த வகையில நமக்கு ஈடாகாதுங்க அதுங்க? அதுங்க என்ன அசிங்கப்படுத்துதுங்க, அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா நீ? அம்மா, நீ என்னமோ கால்ல விழுந்த மாதிரி ஆவேசப்படுற. அதான் விழல. அப்புறம் என்ன, விடு. நான் கால்ல விழலைன்னா கூட கால்ல விழற அளவுக்கு கொண்டு போய் என்ன நிறுத்திட்டால. அவ இந்த வீட்லயே இருக்க கூடாதுமா. அவளை மன்னிக்கவே கூடாதுமா. நீ கவலைப்படாத. இப்பதான் சக்தி வேற அனுஷ்கா வேறன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன, அந்த சக்தியை டிவோர்ஸ் பண்ண வச்சு அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம். அத செய் சுபத்ரா, அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியே. நிச்சயம் செய்யறேன். ஆமா, இவன் யாரு? இவரு தெரியலையா? இவருதான் நம்ம ரன்பீர். ரன்வீரா? ரன்வீரா அப்படி கெட்ட போட்டு வந்திருக்கிறது? இருங்க, நான் எழுப்புறேன். ரன்பீர், 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 எழுந்துரு. ரன்பீர், எழுந்துரு. மேடம், எனக்கு இன்னும் மயக்கம் தெரியல. நீங்க ரெண்டா தெரியுறீங்க. ஆனா ஒரே கெட்டப்ல இல்லாம 2 கெட்டப்ல இருக்கீங்க. ஒன்னு சக்தியா இருக்கீங்க, இன்னொன்னு அனுஷ்காவா தெரியுறீங்க மேடம். எப்படி மேடம் இதெல்லாம்? ஆனா அனுஷ்காவா நீங்க கொஞ்சம் குண்டாயிட்டீங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்ப குண்டாயிட்டீங்க. ஏய் லூசு, கண்ணை நல்லா கசக்கி பாரு. என்னது, சைனா பொம்மை மாதிரி இருக்கு? ஓ, நம்ம தாரணி மேடம் மாதிரியே இருக்காங்க. மேடம், இவங்க எப்படி இங்க? எல்லா விஷயமும் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன் ரன்பீர். அண்ணி ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இங்க இருந்து தப்பிச்சு போனேன். மேடம், என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை ரன்பீர், நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். மேடம், அதெல்லாம் நீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த அனுஷ்கா கெட்டப் தான் காரணம். முதல்ல இந்த கெட்டப்பை தூக்கி வீசுங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, நானும் நிம்மதியா இருக்க முடியும். இல்ல ரன்பீர், டிவோர்ஸ்க்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி சிவா மாமாவுக்கு அத்தை வச்ச லாக் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இந்த அனுஷ்கா கெட்டப்ப நான் போட்டு தான் ஆகணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சு தான் ஆகணும். நிச்சயம் அந்த சக்தியை ஏதாவது பண்ணணுமா? செய்யலாம். ஆன்ட்டி, வரலாமா? வாமா. சாரி ஆன்ட்டி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆன்ட்டி, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனால நான் தூங்கிட்டேன். அதுவா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த சக்தியை வீட்டை விட்டு அனுப்பலான்னு ஒரு சின்ன பிளான் போட்டோம். அது நாங்க நினைச்ச மாதிரி இல்லாம வேற மாதிரி போயிடுச்சு. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் பொண்ணாவது மாற்றதாவது? என் பொண்ணு எப்படியாவது தப்பிச்சிருவா. அவ ரொம்ப புத்திசாலி. தானே பார்த்தேன். ஆன்ட்டியை மிஞ்ச யாரால முடியும்? சரி, அப்புறம் என்ன ஆச்சு ஆன்ட்டி? என்னாச்சு?
சக்தியோட அம்மா கோதாவரி விஷத்தை சாப்பிட போயிட்டா. அச்சச்சோ, அப்புறம் அவங்க அந்த விஷம் சாப்பிட்டாங்களா? அதுதான் இல்லையே. சாப்பிட்டிருந்தா தான் ஒரு தொல்லை ஒழிஞ்சிருக்குமே. சாக வேண்டிய வயசுல நீ இன்னும் உயிரோட இருந்து எல்லா உயிரை வாங்கணும்னு நினைக்கிறியே, உன்னை பூலோக யமனின்னு தான் சொல்லணும். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, சக்தியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே, அதுக்குள்ளதான் சிவா போய் சக்தியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. ஆன்ட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சிவாவுக்கு சக்தியை பிடிக்கலன்னா எதுக்காக அவளை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்? அப்படி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காருன்னா சிவாவுக்கு சக்தி மேல காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி சிவா சக்திக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது? நான் எப்படி சிவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு என்னவோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல ஆன்ட்டி. நாம நினைச்சா எல்லாமே நடக்கும் அனுஷ்கா. எப்படி ஆன்ட்டி? பிடிக்காதவங்கள பிரிக்கிறது ஈஸி, ஆனா லவ் பண்றவங்கள பிரிக்கவும் முடியாது. அப்படியும் பிரிச்சாலும் அவங்க மனச மாத்தவும் முடியாது ஆன்ட்டி. எனக்கு என்னவோ சிவா சக்திய பிரிய மாட்டாருன்னு தான் தோணுது. சிவா சக்தியை விட்டு கண்டிப்பா பிரிவான். கண்டிப்பா சக்திக்கு டிவோர்ஸும் கொடுப்பான். எப்படி ஆன்ட்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு என்னவோ இதுல நம்பிக்கை இல்ல. நான் இங்க இருக்கிறது வேஸ்ட்னு தோணுது. நான் கிளம்புறேன். அடடடடடா, இருமா. என்ன நீ இப்படி பொசுக்குன்னு கோவம் வருது உனக்கு? சிவா உனக்கு தானே என் பொண்ணு சொல்லிட்டால. அப்ப கண்டிப்பா சிவா உனக்கு தான். என் பொண்ணு என்ன பண்ணியாவது சிவாவுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படி பாட்டி பொறுமையா இருக்கிறது? இது வாழ்க்கை பிரச்சனை பாட்டி, விளையாட்டு கிடையாது. சிவா சக்திய டிவோர்ஸ் பண்ணலனா நான் என்ன பண்றது? நான் தான் சொல்றேன்ல, சிவா சக்தியை டிவோர்ஸ் பண்ணுவான். அதுதான் ஆன்ட்டி. எப்படி? சிவா நான் சொல்றத கண்டிப்பா கேட்பான். ஆன்ட்டி, லவ்வுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் தோத்து போயிடும். ஐயோ, இந்த விஷயத்துல அப்படி நடக்காது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா சிவா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். ஆன்ட்டி, ஆமா அனுஷ்கா, சக்தியால ஒரு பிரச்சனையில நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். ஸ்டேஷன்ல இருந்து நான் திரும்பி வந்ததும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன்னு அடம் பிடிச்சேன். அந்த சந்தர்ப்பத்துல தான் சிவா சக்தியை டிவோர்ஸ் பண்றேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை சிவா மீறவே மாட்டான். ஓ, மாமா என்கிட்ட லவ் சொல்லாதது காரணம் அத்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம் தானா? அதான் மாமா என்னை விட்டு விலகி போறாரா? அத்தை, நீங்க சகுனிலையும் சகுனி, கடைஞ்செடுத்த சகுனி. ஒருத்தங்களை ஒண்ணு சேர விடாம பண்றது, பிரிக்கிறது, இதெல்லாம் எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜீனியஸ் அத்தை நீங்க. பாத்தியா சுபத்ரா, ரூட் கிளியர்னதும் அனுஷ்காவுக்கு வெக்கத்தை பாரு. சீ போங்க பாட்டி. என்னாச்சு சக்தி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மாமா இது நாள் வரைக்கும் என்கிட்ட லவ் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன காரணம் சக்தி? மாமா அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் காரணம். சத்தியமா? சத்தியமா? என்ன சத்தியம்? அத்தை தான் என் அப்பாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லி நான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனதுனால என் மேல கொலை வெறியில இருந்த அத்தா அவங்க வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன டிவோர்ஸ் பண்ணாதான் வீட்டுக்குள்ளேயே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, இப்படிலாம் பிளாக் பெயின் பண்ணிருக்காங்களா? மாமாவும் அம்மா மேல இருக்கிற பாசத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? அதனாலதான் என் மேல லவ் இருந்தோம் இத்தனை நாளா மாமா என்கிட்ட லவ் சொல்லாம மறைச்சிட்டாரு. அட என்ன மேடம் நீங்க, சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது பொய் சத்தியம் பண்ணாலாம் செல்லாதுன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து வாழ வேண்டியதானே மேடம்? லூசா அவரு. சாரி மேடம், ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். முடியல மேடம்.
பாஸ் அவ்வளவு தூரம் போராடினாரு உங்க கல்யாணத்தை நடத்த. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு நீங்க முழு சந்தோஷத்துல இருக்கும்போது உங்க கழுத்துல தாலி கட்டும் போது அவர் காதலை உங்ககிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு மேடம். ஆனா எல்லாமே மொத்தமா காலியாயிடுச்சே. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை சக்தி, உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நீ மட்டும் எப்படியாவது அந்த சத்தியத்தை உடைச்சிட்டேன்னா கண்டிப்பா சிவான்னு உன் கூட தான் சேர்ந்து வாழும். அதுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் ரன்பீர். மேடம் இதெல்லாம் என் கடமை, இதுக்கு எதுக்கு நீங்க போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இல்ல ரன்பீர், நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும். யார் எப்படி போனா எனக்கு என்ன, நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த காலத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக நீங்க செய்யற உதவியை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரன்பீர். அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். அட என்ன மேடம். வா மீனாட்சி, என்ன விஷயம்? இல்ல, இங்க சக்தி குரல் கேட்டுச்சு, அதான் இங்க சக்தி இருக்காளான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சக்தியா? அவ இங்க வரவே இல்லை மீனாட்சி. இங்க நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். சரி, சக்தியை பாத்தியா தாரணி? ஆ, அவ கீழே தானே வந்தா. கீழே இல்லையே. அப்ப ரூம்ல இருப்பா. ரூம்ல இருந்து தான் நான் இப்ப வரேன். ரூம்லயும் இல்லையா? அப்ப மாடியில இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் மாடிக்கு போய் பாக்குறேன். ஏ மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ சிரமப்படுற? நீ மாடிக்கெல்லாம் போய் பார்க்க வேணாம், நீ கீழே போ. சக்தி வந்தா நானே வர சொல்றேன். இல்ல தாரணி, ஒரு முக்கியமான விஷயம், நானே போய் பாத்துக்கிறேன். அக்கா ஒரு நிமிஷம். அவங்க தான் சொல்றாங்கல்ல, மாடிக்கெல்லாம் நீங்க ஏறி போய் அலையாதீங்க, நீங்க சக்தியோட ரூம்ல வெயிட் பண்ணுங்க, சக்தி ரூமுக்கு வருவாங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா சக்தி வருவாங்க, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. ம். அண்ணி, மீனாட்சிக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் ரன்பீர். ரன்வீர், நீங்க கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? மேடம் காலத்தின் கட்டாயம் மேடம். அத்தை, வாங்க மாப்பிள்ள. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாப்பிள்ள இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு? நான் தான் அதுக்கு தகுதி இல்லாதவளாச்சே. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நான் பேசல மாப்பிள்ள, அப்படிதான் பேசினாங்க. அத்தை, பாட்டி பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அத்தை, பாட்டிக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட எங்க எப்படி பேசணும் எதை பேசணும்னு இங்கேயுமே இல்லாம போயிடுச்சு. அத்தை, தயவு செஞ்சு நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அத்தை, இல்ல மாப்பிள்ள, பிடிக்காதவங்க கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி பாட்டுக்கு எங்களை பிடிக்கல. அதான் என்ன நடந்தாலும் எங்களை குறை சொல்றாங்க. அவங்களுக்கு எங்களை கேவலப்படுத்துறதுல அப்படி ஒரு சந்தோஷம். சக்தி யாரு மாப்பிள்ள? எங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவ உங்க வீட்டு மருமக இல்லையா? அவளை அசிங்கமா பேசுறதுனால எங்களுக்கு மட்டும் அசிங்கம், உங்க குடும்பத்துக்கும் தானே அசிங்கம். யானை தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம குடும்பத்து ஆட்களை நாமே தரக்குறைவா பேசி அசிங்கப்படுத்திக்கிறதுல என்ன மாப்பிள்ள சந்தோஷம் இருக்கு? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க இங்க வந்த உடனே கிளம்பி போயிருக்கணும். என்ன பண்றது, எங்க விதி. இவங்க அப்பாவையும் சாகடிச்சு நாங்க இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா வேண்டாம் மாப்பிள்ள,
நாங்க இங்க இருந்து போயிடுறோம். பிடிக்காதவங்க வீட்ல இருக்கிறத விட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது மேலுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க எங்கேயாவது போய் இருந்துக்கிறோம் மாப்ள. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? பாட்டி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. இந்த பாருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அனுவோட கல்யாணம் இருக்கு, துர்காவோட வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. பாட்டி வயசானவங்க, பொதுவா வயசாயிட்டாலே தேவையில்லாதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதுலயும் பாட்டிக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. யார் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போவாங்க. அவங்க பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா மனசு வலிக்க தான் செய்யும் அத்தை. இதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும் அத்தை. ப்ளீஸ் அத்தை, எனக்காக பாட்டியை மன்னிச்சிருங்க. நீங்க எங்கேயும் போகக்கூடாது, நீங்க இங்கே தான் இருக்கணும் அத்தை. எனக்கு நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தான் அத்தை.